இந்த பூமியில் நம்ம பேர் இல்லாமல் போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, மறக்கப்பட்டு போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, யார் நம்மளை நினைக்காம போனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஐயோ அவன் கூப்பிடல, சொந்தக்காரன் கூப்பிடல, கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடாம விட்டுட்டாங்க, என்னை மதிக்கல, என்ன மறக்கப்பட்டு போயிட்டேன், என்னை ஒதுக்கிட்டாங்க. எவன் வேணாலும் ஒதுக்கட்டும், என்னை பரலோகம் ஒதுக்காது. என் பெயர் பரலோகத்தில் உச்சரிக்கப்பட போகிறது. ஒரு நாள் நான் உள்ளே நுழைவேன், இயேசு பிதாவுக்கு முன்பாக என் பெயரை சொல்லுவார். அல்லேலூயா. இன்னைக்கு வெளியே தெரிஞ்ச ஊழியக்காரன் குறைவு, வெளியே தெரியாத கண்மலை வெடிப்பில் இருக்கிற ஊழியக்காரங்க தான் ஜாஸ்தி. ஆனா இவங்க பேரெல்லாம் பரலோகத்தில் மறைக்கப்பட்டு இருக்காது, வெளியரங்கமா இருக்கும். எப்பவே பாருங்க சர்ச்சில் மேல நின்று நான் பேசுறது உங்களுக்கு என்னதானே தெரியுது, எல்லாரும் ஜெகன் பிரதர் பேசுறாரு, அவள் தானே சொல்றீங்க. இந்த ஜெகன் பிரதர் நிக்கிறதுக்கு முன்னாடி இங்க மைக்கு அரேஞ்ச் பண்ண ஒரு ஆள் நிக்கிறாரு இல்லையா, இதை அரேஞ்ச் பண்ணவங்க ஒருத்தர் நிக்கிறாங்க. நான் வந்து இங்க பேசுறதுக்கு முன்னாடி டீ கொடுத்தவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. எனக்கு சாயங்காலத்தில் வந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா, ஏன்னா மெசேஜுக்கு போக போகிறீங்க, உங்களுக்கு டீ கொடுக்கணும், இவ்வளவும் செஞ்சுருக்காங்க. இந்த பேர் எதுவுமே உங்கள் யாருக்குமே தெரியாது. கரெக்ட் தானே? உங்கள் யாருக்குமே தெரியாது. இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதில் மேலே நிற்கிற ஆளை மட்டும்தானே தெரியும். ஆனால் என்னை விட இத்தனை பேருடைய பெயரை பரலோகம் எழுதி வச்சுருக்கோம். அவங்க வச்சுருக்கோம். பரலோகம் எப்படி சொல்லணும் தெரியுமா? அவன் 1 மணி நேரம் பேசுறதுக்கு நீ என்ன பண்ணிட்ட, என்ன 4 மணி நேரம் என் ஊழியக்காரனை பத்திரமா பார்த்துக்கிட்ட, நீ அவனை விசாரிச்ச, நீ அவனுக்கு கொடுத்த, எதையுமே நான் மறக்கல, எல்லாத்தையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன். அப்படி நுழையும் போது மோசே எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் யோசுவாப்பா. அவன் கூட்டம் தான், இவன் தான்ப்பா கொண்டு போய் சேர்த்தான். யோசுவாவின் பெயரும் நினைவு கூறப்படும். அவன் ஆசாரிப்பு கூடத்தில் எங்கேயோ இருந்தவன் தான், ஆனால் அவன் பெயர் நினைவு கூறப்பட்டது. அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இப்பவும் சொல்றேன், இந்த மனுஷன் பேர் பெருமைப்படுத்தலன்னு சந்தோஷப்படாதீங்க, இல்லை கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. என்னை விட்டுட்டாங்க, கூப்பிடல, நல்லது. இவர்கள் மறக்க 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 பரலோகம் நல்ல நினைத்து கொண்டே இருக்கும். 7 பேரை மனசுல வச்சிருக்கான் ஈசாய், ஒருத்தனை மறந்துட்டான். ஆனா 7 பேரை அல்ல, அந்த ஒருத்தனைத்தான் அவர் மனசுல வச்சிருந்தார். இவன் தாண்டா எனக்கு ஏற்றவனாய் கண்டேன். அந்த ஒருத்தர் தான் நீங்களும் நானும். Download ShareChat.